இசை, பாட்டு இது சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாதம் இருக்கும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. அப்ப 7ஆம் அதிபதியே போய் உங்களுக்கு 4ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய கேந்திர ஸ்தானத்தில் இருக்கிறார். 7ஆம் இடமும் கேந்திரம் தான், 4ஆம் இடமும் கேந்திரம் தான். கேந்திரம் அப்படின்னாலே பெருமாளுடைய ஸ்தானம்னு பெயர். திரிகோணம் அப்படின்னாலே லட்சுமி ஸ்தானம்னு சொல்லுவோம். கேந்திரங்கள் எல்லாமே பெருமாளுடைய அம்சம் பெற்ற ஸ்தானங்கள். அப்ப 7ஆம் அதிபதி 4ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருப்பது விபரீத ராஜயோகத்தை கொடுக்கும். நல்ல வரன் அமைஞ்சு வரும். திருமணம் சார்ந்த விஷயத்துல இருந்து வந்து தடைகள் விலகும். கணவன் மனைவியில் இருந்து வந்து கருத்து வேறுபாடுகள் எல்லாமே விலக போகுது. ஏழரசனில நிறைய சண்டை சச்சரவு பிரச்சனைகள் எல்லாமே கணவன் மனைவிகள் வந்துட்டு இருக்கு இப்ப. சோ அதெல்லாம் விலக போகுது. கணவன் மனைவி நல்ல அந்யுன்யமா இருப்பீங்க. வாடிக்கையாளர்கள் நிறைய வரப்போறாங்க. வியாபாரம் செழிப்பா இருக்க போகுது. மந்தமாக இருந்த ஒரு தொழில் கூட இப்போ உங்களுக்கு நல்ல சிறப்பா செழிப்பா வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். சமுதாய லெவல்ல ஒரு பெரிய லெவலுக்கு வரப்போறீங்க. அல்லது பெரிய லெவல்ல சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய தொடர்புகள் உங்களுக்கு ஏற்படும். அவர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். நீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. அடுத்து 3ஆம் அதிபதி புதன். இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னுடைய சொந்த வீட்டிலேயே மிதனத்துல இருக்கார். 3ஆம் அதிபதியும் அதே வீட்டுலதான் இருக்காரு. அப்ப 3 கூடையவர் 3ஆம் வீட்டுல இருந்ததுன்னா நிறைய கம்யூனிகேஷன் உங்களுக்கு, தொலை தொடர்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இது எல்லாமே உங்களுக்கு சீக்கிரட்டா இருக்கக்கூடிய விஷயங்களை வெளிவர போகுது. நிறைய பேருடைய தொடர்புகள் ஏற்பட போகுது. நிறைய பேருடைய பழக்க வழக்கங்கள் ஏற்பட போகுது. புதிய நபர்களுடைய சேர்க்கைகள் ஏற்பட போகுது. அதே புதன் அங்க இருக்கிற வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே சூப்பரா இருக்க போகுது. 3ஆம் இடங்கிறது கைப்பகுதிங்க. புதன் அங்க இருக்கும்போது கை நிறைய பணம் சேர போகுதுன்னு அர்த்தம். புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய எழுத்து, படிப்பு, பணம் இது எல்லாமே புதன் தான். சோ புதன் 3ஆம் வீட்டுல இருக்கும் பொழுது நிறைய இந்த டைம்ல பாத்தீங்கன்னா நிறைய நோட் எழுதி வைப்பீங்க, நோட் பண்ணி வைப்பீங்க. என்னென்ன வீட்டுல என்ன செலவாகுது, என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம், அடுத்தடுத்த விஷயங்கள் என்ன அப்படிங்கறது எல்லாமே நோட் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும். நிறைய வந்து உங்களுக்கு மயில் வந்து உங்க கண்ணுக்கு தெரியும். இந்த மாதத்துல கிளி நிறைய கண்ணுக்கு தெரியும். அதே போல பாத்துட்டீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும்.